அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி? அந்த ஜோசியர் சொல்வாரு, நீ வரைக்கும் துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு வாழ்க்கை அப்படியே வருஷப்படுத்திடுவாரு. இது எல்லாம் பட்டு இதெல்லாம் மாறிடுமான்னு சொல்லுவாரு. இல்ல, அவரு அவர் தலைக்கீருன்னு சொல்லிடுவாரு. அது மாதிரி தமிழர் நாட்டை என்ற ஒற்றை சொல்லால் தனிமைப்படுத்தி ஆண்டு நம் வரலாறு தெரியாம நம்மளை இப்படி நடுத்தருல நிக்க வச்சு கையேந்த அதையே நமக்கு பழக்கமாயிருச்சு. இப்ப என்ன பண்றோம்? 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தாருன்னு ஓட்டு போட்டோம். அப்ப அடுத்த எலெக்ஷன் நம்ம இலக்கு என்ன? 1500 யாரு கொடுப்பா? அதை இலக்க வச்சுட்டாங்க. வளர்ச்சி திட்டங்கள் பத்தி மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, பிள்ளைகளின் எதிர்காலம் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இன்ஜினியரிங் படிச்சா இந்த ஐடி கம்பெனில வேலை கிடைக்குமா, இந்த காலேஜ்ல படிக்க வைக்கலாமா, இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு உங்க சொந்த பிள்ளைகளை பத்தி நீங்க 1000 கனவு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா அரசு என்ன கனவு வந்துட்டு இருக்கு தெரியுமா? எந்த அரசு? நீங்கெல்லாம் சேர்ந்து வாக்கு செலுத்தி ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி ஓட்டு போட்டீங்கல்ல, அந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகளை வச்சு ஏங்க டாஸ்மார்க்ல வியாபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? கூட்டணும். அதுக்கு இலக்கு என்ன? ஏய், தாத்தாவை பிடிக்க வச்சோம், அப்பாவை பிடிக்க வச்சோம், பிள்ளைகளையும் பிடிக்க வைக்கணும். இதுதான் இலக்கு. இது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? கிடையாது. ஏன் மறுபடியும் முதலமைச்சரை இங்க நமக்கு ஒரு தேவை தேடல், அதாவது சரியான தேடல் எது, சரியான தேடல் எதுங்கிறதுல ஒரு புரிதலே கிடையாது. அதனால இன்னைக்கு நாங்க உச்சநிலை நிக்கிறோம். ஒண்ணுக்கு உதவாதெல்லாம் கோட்டையில உட்கார்ந்துருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில இந்த ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றையும் மறைச்சிட்டா. ஒருவேளை நம்ம வரலாறு நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம சுதாரிச்சிருந்திருக்கலாம், இல்ல சிந்திச்சிருந்திருப்போம். ஒரு புரிதல், அடிப்படை புரிதலாக நமக்கு வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு அடிப்படை புரிதலோட நமக்கு கிடையாது. எந்த வார்த்தையில மறைச்சான் தெரியுமா? பெரியார், தந்தை பெரியார். இந்த பிம்பத்தை கம்பத்தை வச்சு உடைக்காம விடுறது நான் களமிறங்கியிருக்கேன். இவர் யார் தெரியுமா? இவர் தந்தை நீங்க நினைக்கிறீங்களா? யாருக்கு தந்தை இவரு? தமிழர்களுக்கு ஒரு தந்தையா? ஈரோடு வெங்காய ராமசாமி கரெக்டா இருக்கா? ஈரோடு வெங்காய ராமசாமி பேசினதுங்க. கருணாநிதி குடும்பம்ல பெரியார தூக்கிட்டு வரும்போதுல காமெடியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் எப்படி பேசிக்குவீங்கன்னா, இந்த செட்டப் செல்லப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த செட்டப் செல்லப்பாவும் வடிவேலும் பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? புண்ணன் ஏன் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான், அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமா பேசுவேன். அப்படி அவமானமா பேசிக்கிறதே நாகரிகமா சொன்னேன். இந்த 2 பேரும் வச்சுதான் அந்த காமெடியை எழுதியிருக்காங்க. நீங்க 2 பேரும் பேசிடுவாங்க. விடுதலையில இவர் குடும்பத்தை இவரை கேவலமா பேசுவாரு. அவரு மோசடியில இவரை பத்தி ரொம்ப கேவலமா எழுதுவாரு. கேட்டா பெரியாரின் வாய்ப்பு, நாங்க பெரியாரின் கொள்கை, பெரியாரின் சமூக நீதி. இன்னைக்கு வளர்க்கியே ஆகணும். இந்த மக்களுக்கு பெரியார் யாருன்னு அந்த முகப்பறையை கிழிக்காம போறதுல முடிவு பண்ணியாச்சு. அது இந்த போர்டிங் மண்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்னன்னா, சரி, பெரியார் ஒரு கருத்துக்களை எதுல எழுதினாரு? விடுதலை பத்திரிகையில. இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகை எடுத்திருக்காரு. அந்த பத்திரிகை பேரு விடுதலை. எப்படி இருக்கு? எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, விளக்க மாட்டு கட்டைக்கு பட்டு குஞ்சோன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு இந்த பேரு. விடுதலை கொடுக்க கூடாதுன்னு சொல்றத ஒரு பத்திரிகையில எழுதுறாங்க. அந்த பத்திரிகை பேரு விடுதலை. அதுக்கு கைவடியில ஒரு கும்பல் உட்கார்ந்து இருக்கு. தந்தை சொல்லி நம்ம தலையில இருக்காங்க. அந்த தந்தை இல்லைங்க, அவர் ஒரு மாமா.
மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு மாமாங்க மணிகண்ணுக்கு சொன்னீங்க. தன்னையே அந்த பிள்ளை வளர்த்தாரு, அப்புறம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு, அது மாமா ஆயிட்டாரு. அந்த மணிகண்ட செங்கல் சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி அவரு அந்த அம்மா உனக்கு மட்டுமா அம்மாவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மணியம்மைக்கு மட்டுமா மாமாவா இருந்தாரு. நாகம்மைக்கு அவர் தான் மாமா. நான் சொல்ல வந்தேன், உங்க கற்பனை எங்கேயாவது போச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. நாகம்மைக்கு அவர் தான் மாமா. அவர் பார்த்த வேலை என்ன, அதை நீங்களே ஃபில்ல பண்ணிக்கங்க. வெங்காயம் வண்டி வச்சு எவனாலும் சாகும் போது 200 கோடி எடுத்துருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் இருந்து காமராஜர் சாகும் போது ஒரு சட்டப்பையில 120 ரூபாய் இருந்திருக்கு. இந்த மண்ணின் மகன் அவர் இன்னைக்கு நாடக சங்க தலைவர் விளங்கும். ஆனா எங்க வந்த ஈரோடு வெங்காயம் சாகும் போது 200 செத்தோட செத்து போச்சு. அந்த ஈரோடு வெங்காயம் எழுந்த புத்தகத்துக்கு பேரு பெண் ஏன் அடிமையானா. ஏன் அடிமையானா தெரியுமா? 72 வயசு தாத்தா அவரோட மூத்த வழியை சமக்கிறதுக்கு காசு கொடுத்தா செவிலியரை வேலைக்கு வச்சிருந்துருக்கலாம். அவங்க ஒரு கருணை இல்லத்தோட சேவையாற்றிருக்காங்க. அதை வச்சிருந்தீங்க, கோடி கோடியா சாகுற வரைக்கும் வச்சிருந்துருக்கலாம்ல, வச்சுக்கல. என்ன பண்ணாரு, மணியம்மைய திருமணம் பண்ணி மனைவியாக்கிதான் பக்கத்துல வச்சுக்குவாரா. 72 வயசு தாத்தா 27 வயசு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சு காலோட்ட விரிச்சு திருமணம் பண்ணி தனக்கு சொத்துக்கோடு வாரிசு வேணும்னு சொல்லமா சொல்லிட்டாங்க. அதனால பெண் அடிமையானார். இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டா வேக ஓதி இருக்கு. எதை யார் சொல்ல ஒரு வரமுறை இருக்கா இல்லையா? நீ எதை உனக்கு தகுதி இருக்கா? அந்த புத்தகத்தை ஐயோ அவர் எழுதணுங்க, அதோட ஆங்கில புத்தகத்தை எதோ காப்பி அடிச்சு யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு முழுசா இங்கிலீஷ்லாம் தெரியாது. இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்னா வீரமணி பேசும்போது சொன்னாரு. ரொம்ப முக்கியமா இந்த உலகத்துல நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தன்னை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் அவன் வாழ்நாள் முழுக்க மந்திரமாக அவன் செவிகளில் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்? நீ எப்பெல்லாம் தடுமாறுகிறாயோ உன்னை உற்சாகப்படுத்தும், நீ எப்பெல்லாம் தடுமாறுகிறாயோ உன்னை நல்வழிப்படுத்தும். அதனால்தான் தந்தையின் சொல் மந்திரம் என்று சொன்னார்கள். வாயில வருது அப்பப்ப கட்டுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது பெருமையா வீரமணி சொல்றப்ப ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஜாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வார்த்தைய யாராவது பெத்த பிள்ளைக சொல்லுவாங்க. நீ ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, எப்படி வேணாலும் இரு, ஆனா எந்த பொறுப்பையும் ஏத்துக்காது. இது தந்தை சொல்ற வார்த்தையா? இந்த நான் முதலே சொல்லிட்டேன் அவர் என்ன உறவுக்கு தகுதியானவர்னு. இந்த வார்த்தை யார் சொல்லுவா? நான் சொல்றது பொய் இல்ல, அதை உண்மையில அவங்களே படம் எடுத்துட்டு அதுல ஒரு பிட்ட ஓட்டிருக்காங்க. சத்யராஜ் அவர்கள் இந்த பெரியார்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல அவர் எங்க வேலை பார்த்தாருன்னு காட்டிருப்பாங்க. ஒரு தாசி வீட்டுல நிப்பாப்லங்க நம்மளால நம்ம சின்ன பிட்ட மட்டும் எடுத்து சமூக வலைதளம்ல போட்டிருக்காங்க. அதுல அவர் கேட்கிறாரு, இந்த தொழில உங்களுக்கு லாபம் வருதா, உனக்கு என்ன கவலை, உறவுல உனக்கு அங்க என்ன வேலை அவன் கேட்கிறாரு. உனக்கு லாபம் இருக்கா, எதற்கு செலவு பண்ணீங்கன்னா நம்ம வரிசையா சொல்லுது. நாங்க இவங்களுக்கு காவல்துறைக்கு இவ்வளவு கொடுக்குறோம், இங்க வர்றவங்களுக்கு வேலை பாக்குறவங்களுக்கு. ஐயோ அப்படி பார்த்தா உங்களுக்கு வரவுக்கு மேல செலவு அதிகமா இருக்குமே, எந்த லாபமும் இருக்காது. எப்படி கணக்கு போட்டிருக்காங்க பாருங்க. 200 கோடி எங்க இருந்து தெரியுதா? இதுதான் நம்ம பார்த்த வேலை. எப்பேற்பட்ட ஆளை கொண்டு வந்து நம்ம கிட்ட தந்தை நம்ம தலையில கட்டி விட்டு போயிருக்காங்க. இந்த சாதாரண ஆள் இல்ல, மணியம்மைக்கு பேட் பாயா இருந்துட்டு, நாகம்மை இருக்க காலகட்டத்துல பிளே பாயா இருந்துட்டு இப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப சுத்த கேவலம் கட்ட கேவலம் தானுடைய வரலாறு. இந்த வரலாறு வந்த ஒருத்தர் நம்ம தலையில தந்தைன்னு கட்டியிருக்காங்க. இந்த எதை தூக்கப்படுத்திருக்காங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கை. இந்த கடவுள் மறுப்பு கொள்கை தான் இன்னைக்கு மழை காணாம போறதுக்கு, மண்ணு காணாம போறதுக்கு அடிப்படை காரணம். நம்ம முன்னோர்கள் மழை இயற்கையை தெய்வமா வழிபட்டாங்க. அதனாலதான் மழையில முருகனை வச்சு கும்பிட்டாங்க. அரச மரத்தை காப்பாற்றுறதுக்கு பிள்ளையார வச்சாங்க. வேப்ப மரத்தை காப்பாற்றுறதுக்கு மஞ்சள் துணியை கட்டி மாரியாத்தா இருக்குனாங்க.
இந்த மாதிரி 70 வருஷத்துக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் சமூக நீதி பேசுகிறோம், சமூக நீதி பேசுகிறோம். பெரியாருக்கு என்ன சமூக நீதி இருந்துச்சு? பெரியார் தான் சமூக நீதியை கண்டுபிடிச்சாருன்னு. பார்ப்பனியத்துக்கும் பெரியாரியத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அது ஆரியும் இது பெரியாரியும். அது உள்ள வராதுன்னா இது போகாதுன்னா என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணு தானே. வராதேன்னு சொன்னா அவன் நோக்கம் ஒண்ணு, உள்ள வரக்கூடாது. போகாதுன்னு சொன்னா வா நோக்கம் ஒண்ணு, போக விடல. இன்னைக்கு போக விடல, கோயிலுக்கு போகாதன்னு சொல்லி உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் மறைமாற்றம் செஞ்சு நிரந்தரமாக கோவில் கருவறைகளை பார்ப்பனர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்த வேலையை தவிர நீ செஞ்சது என்ன? இன்னுமே இந்த மக்கள் உங்களை ஏதோ ஒரு மூலையில் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட கழகத்துல ஒரு பெருசு இருக்கு, மீசையை முறுக்கிட்டு ஒரு சூனாப்பாரம். எங்கிட்டாவது வந்து கருத்து சொல்றேன், ஒரு சீமான் இப்படி பேசிட்டாரு, வந்துடாதீங்க வந்துடாதீங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை காப்பாத்திடுங்க. இந்த வயசுல 60-70 வயசுல நெருங்கிட்டாங்க. நெருங்கு குழுன்னு வச்சிருக்காங்க. நெருங்கு குழு எதுக்குன்னு தெரியல. சாக போற வயசுல இவங்களுக்கு சேட்டையை பற்றல. அந்த குழுவை வச்சுக்கிட்டு இவங்க போடுற ஆட்டம், அதுல நம்ம விமர்சிப்பது முழு நேர வேலையும். அது விமர்சனம் பத்தாதுன்னு ஒரு சீசன் பரவாயில்ல பெங்களூர்ல இருக்கு, அது அப்பப்ப கூட்டிட்டு வருவாங்க. இந்த வேலையை இடையில இருந்து பாக்குறது இந்த திராவிட கழகத்தோட வேலை. இப்ப இந்த ஒட்டு மொத்தமா இந்த பெரியார் சின்னம் இருக்கு இல்லையா, இதுதான் மும்முனை போட்டியினுடைய தத்துவம். அதிமுக, திமுக, இந்த இப்போ வந்திருக்க சீசனல் பாலிடிக்ஸ் திருச்சி அதிர்ந்துட்டு இருக்காங்க. மைக்க கொண்டு போய் பத்திரிகைக்கார் நீட்டும் போது எடுத்தேன் ஒரு ஓட்டம் அப்படின்றதா வேகமா கண்ணாடியை மூடிட்டு வண்டி எடுப்பா வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு ஓடுறாப்ல. அந்த புதுசா ஒண்ணு 3 பேர் ஒரே கூட்டு பெரியாரை தூக்கி பிடிச்ச எவனுக்கும் இந்த நாட்டுல புதுசா இந்த நாட்டை மாத்ததெல்லாம் வந்தது இல்லை. நீங்க 3 பேருக்கும் ஒரே நோக்கம் தான். நீ என்னதான் பொண்ணு கேரியரின் உச்சத்துலவா டிஃபன் கேரியரின் உச்சத்துக்குவா உச்சத்துலவா எங்களுக்கு அவன் இல்லை. கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணுதான். கொள்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு திராவிடத்துக்கு ஒரே கொள்கை, கொள்ளையடிப்பதுதான் கொள்கை, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கொள்கை கூட்டத்திடம் இருந்து நம் நிலத்தை, நம் வளத்தை, நம் மக்களின் வாழ்வை காப்பதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வேண்டும். அதுக்காக போராடிட்டு இருக்கோம். பொழுது போகாம ஏதோ அனுமதி வாங்கி இங்க உட்கார்ல. இந்த ஒரு கூட்டம் நடத்தினா அதுக்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கு. முதல்ல பெரியார் சிம்பம், அடுத்து யார்த்திட்டு இருந்தாங்க அண்ணா. கடைசியில அண்ணாவோட நிலைமைக்கு என்ன தெரியுமா? இந்த கரகாட்டக்காரன் ஒரு காமெடி சீன் வரும். இந்த காரை வச்சிருந்தா சொப்பன சுந்தரியே இப்ப யாரு வச்சிருக்கான்ற மாதிரி அண்ணாவோ இப்ப யாரு வச்சிருக்கான்ற மாதிரி போட்டி கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா திமுக வச்சிருந்துச்சு, அடுத்து எம்ஜிஆர் போன உடனே அதிமுக வச்சிருந்துச்சு அண்ணாவை. இப்ப அதிமுக வச்சிருந்த அண்ணாவை யார் வச்சிருக்கா? விஜய் வச்சிருக்காரு. அண்ணாவோட கொள்கை வச்சுட்டு போனீங்க. அவர் நிறைய பேசிருக்கிறார், நமக்கு கருத்து உரங்களும் உண்டு. ஆனா அவர் கொள்கையை தூக்கிட்டு போல, அண்ணாவோட புகைப்படத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே இந்த 2 பார்ட்டிக்கு இடையிலையும் ஒரு டீலிங் இருந்துச்சு. பெரியாரை யார் வச்சுக்கிறா, அண்ணாவை யார் வச்சுக்கிறான்னு. கருணாநிதி பெரியாரை வச்சுக்கிறட்டும், எம்ஜிஆர் அண்ணா வச்சுக்கிறட்டும்னு இந்த கடப்பா உனக்கு மடப்பா எனக்கு மாதிரி டீல் பேசி பிடிச்சிட்டு வந்ததான் இந்த 2 கட்சியும். இவன் 3வது உள்ள புகுந்து இங்க இருக்க பெரியார உரிய என் கொள்கை தலைவர் தான். அடுத்த மாநாட்டுக்கு தூக்கிட்டு வந்து இங்க இருக்க அண்ணாவைய ஊறிட்டு வந்துட்டான். 3மே ஒரே சாக்கடையில் ஊறிய, ஒரே குட்டையில் ஊறிய மட்டதான். மாற்றெல்லாம் கிடையாது, ஏமாந்துறாதீங்க. ரொம்ப குறிப்பா பள்ளி மாணவர்கள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு புரியலும் கிடையாது. சின்ன சின்ன குழந்தைகளை மாநாடுன்ற பெயர்ல காலையில இருந்து வெயில நிப்பாட்டி வச்சுட்டு எந்த மக்களை நேசிக்கும் தலைவர் செய்கிற செயலாது. நான் உள்ள கட்சி மேடைக்கு வந்து பாருயா, காலையில இருந்து களப்பணி செய்வாங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க அதே மாதிரி எங்க அண்ணன் இருப்பாரு. மேற்கூரை இல்லைன்னா இங்க நிக்கிறவங்களுக்கு கிடையாது, அங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கிடையாது. நாங்க நனைஞ்ச அவரும் காய்வார், நாங்க நனைஞ்ச அவரும் நினைவாரு. உன்னை மாதிரி கேரவன்ல உட்காந்துட்டு மேல வந்துட்டு அப்படியே கருணாநிதி தனம் திட்டோ உட்காந்து மேல மேடையை போட்டு ஏர் கூலர்
இவங்க வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போவாங்க, கீழே விரிச்சிருந்தாங்கல்ல அந்த ஸ்கிரீன் கிளாஸ் மாதிரி, அதை கிழிச்சு ஒவ்வொருத்தரும் நான் ஜன்னலு கதவு கர்டைன்ஸ் எல்லா இடமும் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா, தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போட பரவாயில்லங்க, ஒருத்தர் பாப்பா பாட்டில் தண்ணியில நமக்கு பத்தாதுன்னு சொல்லி தண்ணி தேங்காய் தலையில வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் ஓப்பனிங்கே சொன்னாங்களே, நல்ல தொடக்கம் என்பது பாதி சிறந்த முடிவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் சரியிருக்காது, பினிஷிங் சரியா இருக்கு. ஓப்பனிங்க பெரிய ஓட்டையாட்டா இருக்கு, 50 ஓட்டையோட சொல்ற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் ரசிகர் கூட்டமா, ரசிகர் எங்க சந்திக்கணும் அங்க சந்திக்கலாம். அரசியல் படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அரசியல் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்த உடனே எல்லாருக்கும் புரியும். நாளை முதல்வர் சிஎம் எங்க தலைவர் கோட்டையில கொடியேற்றுவாரு, வழங்கிய கோட்டையில கொடியேற்றினா நீங்க எங்களோட அதிகமா கஷ்டப்படுவீங்க. வெயில்ல கலந்தது கூட அது கவலையா தெரியல. பொண்ணு மாநாடு வச்சு ஒரு மாநாடுக்குன்னு யார் யாரு கொள்கை தலைவர் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அண்ணல் பத்தி சொல்லுங்க, காமராஜர் பத்தி சொல்லுங்க. சட்டில இருந்தாதானே அகற்றையில வரும். நீங்க ஏதாவது கேட்டு நாங்க ஏதாவது சுரண்டி வெட்டி சட்டி எரிஞ்சட்டின்ற சட்ட வழியில கேட்டோம். அதனாலதான் இன்ன வரைக்கும் ஐயா பத்திரிகையாளரை சந்திக்கல. எந்த பத்திரிகையாளரை பாருங்க வடிவத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல, கிரௌட என்கிட்ட அந்த விட்டாலும் எனக்கு அலர்ஜி அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களை பக்கத்துல கூட அண்டோட மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல, விஷயம் ஒண்ணு இல்லைங்கிறது வெளியில தெரிஞ்சிடும். உலகத்திலேயே உண்மையிலே நான் மற்ற ரஜினிகாந்த் அவர்கள் கூட பார்த்திருக்கேன். நான் இந்த மொழி தாய்மொழி அவருக்கு கிடையாது. ஆனா பேச சொன்னா ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மேடையில என்ன நிகழ்வு கவலைப்படுறதுக்கு பேசுவாருங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, சுத்தம். அவரு என்ன நினைப்புல வந்திருக்காருன்னா 10 டேக் 15 டேக்னாலும் வாங்கிடலாம். எங்க ரியல் ஸ்கிரீன்ல நீ வாங்கிடலாம். இது ரியல் ஸ்கிரீன் ராஜா. இங்க ஒன் மேன் ஷோ, இங்க எல்லாமே சிங்கிள் டேக்கு. உன் பருப்பிங்க வேகாதுன்னு உனக்கு தெரியும், ஆனா உன் கூட்டத்துக்கு தெரியாது. ஆனா சொன்னா கோவப்படுறாங்க. ஆனா நீங்க தான் சொல்றீங்க பாத்தீங்களா, ஹிந்தி பீஸ் தானாண்டி தமிழ் பீஸ் பாட்டுல சொன்னவெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க. அதே விஜய் தான் பண்ணாப்புல அணிலாக மாறவா அங்கங்கே தாவவா அப்படின்னு அவர் வேலை பாடி இருக்கிறாரு. ஆனா அணில் சொன்னா எங்களுக்கு கோவம் வருது. தம்பி நாங்க சொல்லல, அணில் நாங்க விமர்சனமும் பண்ணல. அணிலாக அம்மா அம்மா உலகத்தை காத்து ரட்சிக்கும் தாயே அப்படின்னு உங்க தளபதி இருக்காருன்னு அவர் அப்படி கையை கட்டிட்டு தலைவாப்பட வீசுக்கு அங்க போய் நின்னார். நாங்கதான் அதிமுகவோட வெற்றிக்கு அணில் போல நாங்க உதவணும் அப்படின்னு பேசினாருங்க. அதனாலதான் அணில் விமர்சனம் பண்ணல, நீங்க சொன்னத உங்களுக்கு திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். கோவப்படுறாங்க. அவன ஒரு கேள்விதான், நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்றியப்பா, அவரோட வீட்டுல குடியிருக்கலாமே. அப்பா அம்மாவே மேடையில மகனை பார்த்தோன்னே நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்பாவுக்கும் அம்மாவும் மகனம் அப்படி வாங்கையோட கட்டி பிடிக்கிறாங்களே, எவ்வளவு ஒரு பாண்டிங் அப்படின்னு. அந்த அம்மாவே மகனை பார்க்கணும்னா மாநாட்டில் நாங்க பார்க்க முடியும். பெற்ற தாய்க்கே இந்த நிலைமை. ஓட்டு போட்ட தோழி பக்கம் போக மாட்டாரு. 234 தொகுதி என்ன தொகுதி ஜெயிச்சாலும் நம்ம தொகுதி மக்களா இருக்கட்டும் தொகுதிய பணங்களுக்கு பார்சல் பண்ணிடுவாப்ல. இதுதான் இவங்களோட பாலிடிக்ஸ். இந்த சின்ன பிள்ளைகளோட பாலிடிக்ஸ் வச்சு பெருசா எடுத்துட்டு இந்த பசங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றாங்க. எங்க தலைவருக்கு ஓட்ட போட்டுருங்க, எங்க தலைவருக்கு நாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். ரொம்ப தெளிவா இருங்க. திராவிடம் தூக்கிட்டு வர அவ்வளவு உணர்ச்சிடம் தான் திரைக்கு வர முதல் மாநாட்டிலேயாவது புரிதல் இல்லாத கூட ஒரு விஷயத்த சொன்னாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணு அப்படின்னாப்புல. அண்ணன் கேள்வி கேட்டார், திராவிடத்துக்கு தமிழ் தேசியம் எதிரி, தமிழ் தேசியத்துக்கு திராவிடம் எதிரி. ஒண்ணு இந்த பக்கம் இல்லை, இங்க அந்த பக்கம் நின்ட்டாரு. அவர் என்ன செய்யறோ அதை கரெக்டா முடிவு பண்ணி நின்ட்டாரு இந்த அமிதாப்ல. அப்ப திராவிடத்துக்கு எல்லாம் பிடிச்சா நான் இன்னும் உறுதியா திராவிடன்னு தெரியுமோ அதெல்லாம் தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாரு. யாரு? எம்ஜிஆர், அண்ணா, பெரியாரு. மீதி பேர பாருங்க பின்னாடி கொண்டு போயிட்டாப்புல, பேக்ரவுண்ட் கொண்டு போயிட்டாரு. ஃப்ரண்ட் ரோஸ் யார் வந்துட்டா? அண்ணாவும் பெரியாரும். ஒருத்தர் திமுக, இன்னொருத்தர் அதிமுக. அப்ப மறுபடியும் இன்னொரு திராவிட கட்சியை தூக்கி பிடிச்சா இளைஞருக்காக ஆட்டை போடுறது எந்தெந்த கான்ட்ராக்ட் எங்கெங்க கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவருக்கு அவர்
தப்பான அரசியல் பின்னாடி ஓடிடாதீங்க, ரொம்ப தப்பா இருக்கும். மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு தலைவன் ஒவ்வொரு தேர்தலையும் தனியே களம் காண்கிறான், தொடர்ந்து தோல்விதான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நாங்க சொல்லல. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்துக் கொண்டே போகுது. எங்களை பொறுத்த மட்டும் வளர்ச்சி 10 பைசா கொடுக்கிறாங்க ஓட்டுக்கு. இங்க உட்கார்ந்து யாரும் காசுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. மண்ணையும் மக்களையும் நேசிச்சு எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட பேசாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி மக்கள் போய் பிரியாணியை கொடுக்கறது, ஓட்டு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த ஓட்டை விலகத்து வாங்கிட்டு இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரவோ உங்கள்கிட்ட எதையாவது எடுத்துட்டு போலாமா, எவ்வளவு அல்லலாம் அப்படிதான் பார்ப்பாங்க. வேற எதுக்கும் நீங்க வர மாட்டாங்க. வாரிசு அரசியல் எதுக்கு அரசியல் பண்ண வராரு. இதே மாதிரிதான் ஏற்கனவே ஒருத்தர் வாரிசு அரசியல் எதிர்த்து பண்ண வந்தாரு. யாரு? 2019 கமலஹாசன் வந்தாரு. இப்ப அவர் என்ன இருக்காரு? டார்ச் லைட் எல்லாம் எடுத்து டிவி எல்லாம் உடைச்சாப்ல. இப்ப நான் பார்த்தேன், டார்ச் லைட் ஏன் இப்பெல்லாம் எரியுது இல்ல, பேட்டரிய கலக்கணும், அறிவாலயத்துல அடமானம் வச்சுட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்து ரெஸ்ட். எங்க முதலமைச்சர் கனவுலாம் கிடையாது, வரும்போதுதான் இருந்துச்சு. இப்ப ஒரே ஒத்த ராஜ்யசபா சீட்டு, ஒத்த சீட்டுக்காக இவ்வளவு பேர் கூடினாங்க. அப்போ கமலஹாசனை நம்பி IAS படிச்சவங்க, IPS படிச்சவங்க எல்லாம் பின்னாடி போனாங்க. நீங்க அவன் மனநிலையை யோசிச்சு பாருங்க. இந்த அரசியல் சாக்கடை வேண்டாம், நீங்க பின்னாடி போறதெல்லாம் வேஸ்ட், நீங்க எல்லாம் எக்காடு வெட்டானா நாசமா போனா நட்டு நின்னானு உதவிட்டு அந்த ஆர்வத்தோட வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இந்த வேலையைத்தான் அன்னைக்கு கமலஹாசன் செஞ்சாரு. அந்த கமலஹாசனுடைய மிச்சம் தான் இந்த விஜய். நாளைக்கு நீங்க பாருங்க, 26 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே அறிவாலயத்துல போய் அடமானமா போய் சேரல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் இல்லை, இது நடக்கும். அந்த சத்தியத்தின் பிள்ளைகள் காலையில இருந்துங்க நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக எத்தனையோ களம் போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. ஒரு மீடியா காட்டாத, என்னதான் நீ பெரிய நடிகரா இருந்தா கூட இவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்காது. என்னன்னா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. இந்த 2 எதிர்ப்பு ஓட்டும் யாருக்கு போகும்? மூணாவது ஒரு மாற்று அரசியல் சொல்லி நிற்கிற நமக்குதான் வரும். அவன் என்ன பண்றான்? தமிழ் தேசியத்துக்கு ஒரு முறை வாக்கு அங்க போயிடுச்சுன்னா அது ஒரு நாளுக்கு திரும்பி வராது, எங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்றான்? கண்காணி கட்சிகளை உருவாக்குவோம் திமுக. அப்படி கருணாநிதியின் கண்காணி கட்சி தான் கமலஹாசன், விஜய் எல்லாருமே. நீங்க நல்லா பாருங்க, நாளைக்கு போய் சேரணும்னா கொள்கை ஒன்னா இருக்கணும். திராவிடம் வந்துட்டானா ஒன்னா அதிமுக சேரலாம், இல்ல திமுக சேரலாம். யார் சரி பிடிச்சிருக்கா? அண்ணா எம்ஜிஆர் வந்துட்டாப்லையா? இப்ப எதுக்கு ரெடியா இருக்காப்ல? தனிச்சு நிக்க இல்ல, என்ன கூட கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்க. சோ தனிச்சு நிக்கிற தைரியம் இல்ல. அப்ப நாளைக்கு அங்கதான் போய் முட்டு போட்டு நிப்பாப்ல. அப்போ எதிர்ப்பு வாக்குங்கிறது திராவிட எதிர்ப்பு. அண்ணா மேலையும் பெரியார் மேலையும் ஒரு சிலருக்கு ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். நீங்க கட்சியை நாசமாயிட்டாங்க, நீங்க கொள்கை சரியில்லை, நீங்க பண்றதும் சரியில்லை. அப்ப ஒரு மாற்று அரசியல் போவோம்னா மறுபடியும் அது எங்க போகணும்னா மாற்று சிந்தனைக்கு போயிடக்கூடாது. அதே அண்ணா முகத்துக்கும் பெரியார் முகத்துக்கும் விளங்கும்னா இந்த 2 புகைப்படத்தையும் இந்த விஜய் தூக்கிட்டு வராப்புல. மீடியாக்கள் அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன்? உண்மையிலேயே திமுகவை விஜய் தான் எதிர்க்கிறாருன்னா எந்த சூழல்லையும் விஜய்க்கு ஊடக வெளிச்சம் கிடைக்காது. அவங்க எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா பாத்தீங்களா விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க, எவ்வளவு நெருக்கடி. இது எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா திமுக பார்த்து விஜய் பார்த்துதான் பயப்படுது. அப்ப திமுக மேல எதிர்ப்பு ஓட்டுக்குள்ள இளைஞரை கன்சாலிடேட் பண்றது. திமுக இவங்களை பார்த்து பயப்படுது, விஜயை பார்த்து பயப்படுது. விஜய் ஆபீஸ் பேசிட்டாருங்க அப்படின்னா அந்த திராவிட ஓட்டு ஃபுல்லா தமிழ் தேசியம் பக்கம் சிந்திச்சுன்னா அங்கிட்டு போயிடும். அதை சிந்திக்க விடாம மீடியாக்கள்ல திரும்ப 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 விஜய்க்கு பெரிய கூட்டம் இருக்குங்க, பெரிய அளவுல இருக்குங்க, அவருக்கு 20% ஓட்டு இருக்குங்க, இன்னும் களத்துக்கு வரல. முதல்ல அந்த பழம்பு சொன்னேன், நாண்டோணும், அப்புறம் தோண்டோணும், அப்புறம் நடணும், அப்புறம் ஊட்டோணும், அப்புறம் வளர்க்கணும். வந்த உடனே முதலமைச்சர் உட்காருங்க அப்படின்னா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க, எங்களை பார்த்து பயப்பட வராச்சா? 70 வருஷமாக இந்த திராவிட சாக்கடையில் இருந்த எங்க முன்னோர்களை எங்களால் மாற்ற முடியவில்லை. ஆனால் அடுத்த 15 பிள்ளைகளை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக
பேசுவோம். ஏய், என் அம்மாவே உன்னை மதிக்கல, பொதுவெளியில சொல்லிருச்சு, என்னை கண்டுக்கிற வேலையில வச்சுக்கிற சொல்லிட்டு போகாத. அப்ப இந்த சமூகத்தை கிட்டத்தட்ட எப்படி கொண்டு வராங்க, கேள்விக்கும் பாக்குறாங்க. ஏற்கனவே நீங்க பல நிகழ்ச்சி நடத்தி இந்த சமூகத்தை சின்ன பின்னமாக்குற வேலையை ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அடிப்படையா அரசியல இந்த சமூகத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் சுதாரிப்பா இருக்கணும். நடிகன் வந்த உடனே அவன் நாடால தகுதி உண்டு அப்படின்னா மக்கள் பிரச்சனைங்கிறது ஏ4 சீட்லயோ துண்டு சீட்லயோ பார்த்து படிக்கிறது அல்ல. நீ தினங்களும் பாக்குற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுற, துன்பப்படுற, துயரப்படுறாங்க. இங்க இருந்து வரணும், இங்க இருந்து வரணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த பார் என்கிட்ட எதுவும் கிடையாது, இந்த ஏழு வந்து நான் பேசுறேன், பரிச்சு டைலாக்ல நெஞ்சில இருந்து வரணும். ஏ4 சீட்ல இருந்து வரதுக்கு பேர் பரிச்சு டைலாக்ல ராசா, அது கிரிஞ்சு டைலாக். வச்சுட்டு மதுரை மேற்கு உங்கள் விஜய் இந்த பக்கம் திரும்பு. ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஒரு கூட்டம் வந்து தூக்கி ஆள பாக்குறாங்க, அது ஒரு பிரிக்க வச்சு ஒரு நாள் அது தீர்ந்து போகும். கொள்கையின் கோட்பாடு கூட்டம் ஒரு நாள் நிலைச்சிருக்காது. இதுல பெருமை வேற. எந்த பிள்ளைகளை போய் கேளுங்க கொள்கை என்னங்க, எனக்கு கொள்கை எல்லாம் தெரியாதுங்க. ஒருத்தர் பேசினாரு, என்ன தளபதி காத்துக்கு வரணும், அவர் இனிமேதான் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஆமா, மக்கள் பிரச்சனைனா என்னன்னே தெரியாம கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணு மாநாடு போட்டாச்சு வந்தவன் சொல்றா, எங்க தளபதி இனிமேதான் மக்கள் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்குவாரு, மக்களை போய் சந்திப்பாரு, அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் பணம் வர சொல்லி பாடம் எடுப்பாரு. எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல உட்கார வச்சிருக்கீங்க. இவ்வளவு போராடுகிற பிள்ளைகளை ஏன் நாம் கட்சி வேணுமா? இன்னைக்கு எங்கேயாவது யாருக்காவது குருவிகாயா கூப்பிடுற நாம் கட்சிக்காரன் கூப்பிடு, எங்க அது எல்லாரும் ஏன் எங்க பிள்ளைய என்ன நேரமும் குடிச்சிட்டு மட்டையாய் படிக்கிறது எங்க பிள்ளைங்க இல்லப்பா, எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. பனைமரம் நட வேண்டுமா, பச்சிலன் குழந்தை இத்தனோட பிள்ளையில இருந்து பெரியால இருந்து வயசானால இருந்து பாருங்க, சனி ஞாயிறுனா பனை அதை பிறக்க போவோம், ஒரு வாரம் அடுத்த வாரம் போய் நட போவோம். பிள்ளைங்க அரசியல் படுத்துவதுன்னா என்னன்னு வந்து கத்துக்கோங்க முதல்ல. இங்க சும்மா ஜெயிச்சுட்டா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெற்றிங்கிறது திமுகவோட வெற்றி அதிமுகவோட வெற்றி கிடையாது. வெற்றிங்கிறது தேர்தலில் ஓட்டுப்பட்ட மக்களுக்காக இருக்கா, ஜெயிச்சுள்ள மக்களா? மக்கள் ஜெயிச்சிருந்தா எதுக்கு நாடு மோடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டிருக்கான், 4 வருஷம் கழிச்சு போஸ்ட் ஒட்டிருக்கான். ஓரணியில் திரளுவோம், 45 நாட்களில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். 4 வருஷம் புரிய முடியாத 45 நாள் குடும்பம் இருக்க, அதையும் நம்பி உங்களுடன் ஸ்டாலின் அப்படியோட போறது. அந்த மனவை வாங்கி பொட்டல படிக்கிற கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கணக்கு போட்டு எங்ககிட்ட திருச்சியில ஒரு அம்மா வந்துச்சு, கணக்கு எடுத்துக்கிட்டு வந்துச்சு, அவங்க பேரு என்ன வீட்டு நம்பரு அப்படின்னு எழுதிட்டே வந்துச்சு. அந்த அம்மாட்ட நானே என்ன உங்களோட ஸ்டாலின் இது வரைக்கும் அவர் எங்க இருந்தாலும் எனக்கு சொல்லிட்டு போங்க, எம்மா தயச்சு ஆளை விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது, கணக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 300 ரூபாய் காசு தரேன்னாங்க, அதனால நான் வீடு வீடாவது இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அதுல ரொம்ப முக்கியம் உங்க நம்பரை கொடுத்துருப்பாங்கன்னு. எதுக்குன்னு இல்ல நம்ம 300 ரூபாய் எனக்கு தரேன்னு இப்ப வரைக்கும் கொடுக்கலன்னுச்சு. அந்த அம்மாக்கே 300 ரூபாய் கொடுக்கலையா, அந்த அம்மா என் நம்பரை கேக்குது, கொடுக்கலன்னா உங்ககிட்ட சொல்றேன் இந்த பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குது. இந்த நிலைமையிலதான் வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு, ஆமா ரொம்ப கூட்டம் வந்துச்சு, நீங்க என்னமோ சொன்னீங்க உங்களோட ஸ்டாலின் தேவையில்லாதுன்னு வீடு தரையிட்டு இருக்காங்க வீடு இல்லாதவங்களுக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க எல்லா கட்சியும், எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதியும் கொடுக்கறவங்க எதுவுமே இருக்காது, அதனால எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. அவ்வளவு பெருந்தன்மையானவர்கள். நிறைவேற்றிட்டா நீங்க எல்லாம் நல்லா இருந்துருவீங்க, திமுக ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டாங்க. நல்லா இருந்தா நம்மளை பத்திர சிந்தனையே வராது. இலவச அரிசியை யாராவது தேடுவீங்களா? ஒண்ணும் இல்ல. உங்க குடும்பத்துக்கு ஒரு 50,000 மாசம் வருமானம் வரதுக்கு உங்க ஊர்லயே இந்த அண்ணன் சொன்ன மாதிரி பழக்கூழ் தயாரிக்கிற ஃபேக்டரி, ஏலக்காய் ஃபேக்டரி, எல்லா ஃபேக்டரியும் போடியிலையும் தேனிலையும் இருந்துச்சுன்னா இங்க இன்ஜினியரிங் படிச்ச பசங்க சென்னையில போய் ஐடி கம்பெனில வேலை பார்க்க வேண்டியதே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு இங்கேயே மெஷினரி பாக்குறதுக்கு வேலை இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் படி
இன்ஜினியரிங் படிச்ச பையனுக்கு அதே ஃபேக்டரிகள்ல வேலை இருக்கும். ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் இருக்கிற தற்கொலை எனக்கு சொல்றேன். ஆடு மாடுனா குச்சியை செஞ்சு விரட்டிட்டு போறது இல்லப்பா, சுத்தி வேலி போட்டு அவங்க மின்கம்பி போட்டு அதுக்குள்ள ஆடு மாடு வளர்க்கணும். டெய்லி இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல அந்த சந்தை பொருளாதாரம் இருக்கு. ஆனா நீ எனக்கு இப்படி சாராய பொருளாதாரத்தை ஏன் தெரியுமா? அதுல வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அவன் சாராயம் விற்கல. அத குடிச்சாதான் நீங்க சிந்திக்க மாட்டீங்க. சிந்தனையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் அவன் நோக்கம். அவன்தான் கரெக்டா பண்றான். இந்த 3 போட்டி 4 முனை போட்டிலாம் கிடையாது, 2 முனை போட்டி தான். ஒண்ணு தமிழ் தேசியம், இன்னொன்னு திராவிடம். இந்த திராவிடத்துல 3 கட்சி இருக்கு. என்னைக்காவது இந்த புருஷன் வந்தார்ல டாஸ்மாக மூடுவேன்னு பேசிப்பாரா? பேச மாட்டார். இங்க ஜாதிய படுகொலை நடக்குது இல்லையா, ஆணவ கொலைகள், அதுக்கு எதிராக சட்ட நேற்றுங்கள் எங்கேயாவது ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்காப்ல? பண்ண மாட்டார். அவர் என்ன கொள்கை எதிரிங்க, இவர் என்ன அரசியல் எதிரிங்க. சரி, அரசியல் எதிரினா எந்த அரசியல் எதிர்க்கிற, எந்த கொள்கை எதிர்க்கிற? நாங்க சனாதனத்தை எதிர்ப்போங்க, நாங்க இதை எதிர்ப்போம். சும்மா எதுவுமே கிடையாது. எங்க அண்ணா உண்மையில கூட ஒரு நாள் ஒரு வாட்டி சொன்னாப்ல, சனாதனத்தை கோப்பை அடிப்பது போல அடிப்போம்னாப்ல. அப்ப சனாதனம்னா என்னன்னு தெரியணும்ல. உங்க தாத்தாக்கு அப்புறம் உங்க அப்பா, உங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாரிசு, இப்படி கொண்டு வரீங்களா? இதுதான் ஆகப்பெரும் சனாதனம். அதுல கருணாநிதியை கூட சேர்த்துக்கிறாங்க. மேல சீட்டு வாங்குற வரைக்கும் அவர் சீட்டை அவர் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. அந்த சீட்ல அவர் தான் உட்கார்ந்து இருந்தாரு. எப்ப மேல சீட்டு வாங்கினாரோ அப்பதான் ஸ்டாலின் அழகிரி சண்டை ஓட்டு ஒரு முடிவுக்கு வந்து அவர் சீட்டு யாருக்குன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமில்ல, உதயநிதி துணை முதல்வராக இருக்கும் போது இவரே 2021 திடீர் அரசியல குறிச்சாரு. ஜம்ப் பண்ணாரு, டக்குனு வந்தாரு. எம்எல்ஏ டக்குனு வந்தாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் டக்குனு வந்தாரு. துணை முதல்வர், அடுத்த முதல்வர். வேற வழி இல்ல, முதல்வரோட சூழல் அப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போறேன்னு கிளம்பி போயிடுறாருங்க. எதுக்குன்னு கேட்டா முதலீட ஈர்க்கிறேன். சரி, முதலீட ஈர்த்திருந்தா எத்தனை கம்பெனிகள் இங்க வந்திருக்கும்? எத்தனை கம்பெனிகள் வந்துச்சு? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? வெள்ளரிக்கை கொடுங்கன்னா வெள்ளரிக்கை எல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா நாங்க எதிர்கட்சியா இருந்தா வெள்ளரிக்கை கேட்கலாம், அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி அரசியல் பண்ணும். ஆனா நாங்க ஆளுங்கட்சியா இருந்தோம்னா எதிர்கட்சி அரசியல் பண்ணக்கூடாது, அவியல் வேணா பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டாரு. எவ்வளவு பேசினாலும் நம்ம மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படுத்துறதுதான் எங்க வேலை. எங்களுக்கு தேர்தல் வெல்லுவதுங்கிறது 2வது விஷயம். ஆனா தேர்தல் எதுக்காக நடத்துற அடிப்படை புரிதலே மக்கள்கிட்ட கிடையாது. இந்த சொன்னாங்க என்ன சொன்ன மாதிரி 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. என்ன 3 முறை முதலமைச்சரா இருந்த தொகுதியா இது? 5 வருஷம் ஆச்சு. அண்ணன் சொன்னாரு, பாதாள சாக்கடைக்கிட்ட கொண்டு வந்து சுத்தி ஓப்பன்ல தான் இருக்கு எல்லாமே. எங்க பார்த்தாலும் குப்பை. கல்லூரி தோழி ஒருத்தங்க இந்த ஊர்ல இருக்காங்க. நான் இங்க வரேன் பேசணும் அப்படின்னு இந்த ஊருடைய பிரச்சனைகள் என்ன, பிரதானமா ஏதாவது இருக்கா, தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு உடனே அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ரோடு சரியில்லை, தண்ணி சரியா வராது அப்படின்னு சொல்லி பிரச்சனைங்க சொன்னாங்க. அடுத்து எங்கிட்ட இருந்து போன பதில் என்னன்னா, இது மோடிநாயகனோட பிரச்சனை மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் பொதுவாக இருக்கிற பிரச்சனை இது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்குற வரின்னு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சுறாங்க. சரி, இந்த வரி வாங்கி என்ன பண்றீங்க? அடிப்படையில ரோடாவது போட்டு கொடுத்துருக்கீங்களா? உலகத்திலேயே உண்மையிலே நியூஸ்லயும் இந்த வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் வந்தாங்கன்னா எங்க ஊர்ல மட்டும்தாங்க மாடி வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடி ரோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் பிட் ரோடு, மல்டி பிட் ரோடு, ஒட்டுப்பாட்ட ரோடு, இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கும், எங்கேயும் இருக்காது. ஆனா நம்ம மட்டும்தான் ரோட் டாக்ஸ் கட்டுவோம், சுங்கச்சாவடின்ற பேர்ல தினம் பிடுங்குவோம் காசை, தினம் பிடுங்குவோம். டெய்லி காசு வாங்குறிய, போறப்பெல்லாம் காசு வாங்குறேன், தினம் ரோடு போடுறானா? தினம் ரோடு. சரி, நல்ல சாலையாவது இருக்குதா? ரொம்ப முக்கியமா இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்ட பேசியே ஆகணும். ஊபர் ஓலான்னு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் வந்து சம்பாதிக்க எப்படி அனுமதிக்கிறான்? அந்த சாப்ட்வேரை நம்ம பிள்ளைய படிச்ச பிள்ளைகளை யாருக்காவது அந்த வேலையை கொடுத்து சாப்ட்வேர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை இருக்கும். நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களை அரசே அதை இணைச்சு அவங்க அரசு ஊழியரா மாற்ற முடியுங்க, மாற்ற முடியும். எவ்வளவு தனியார் முதலாளி சம்பாதிக்க, அதுக்கு இளைஞருக்கு யோசிக்க தெரியாது. எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டுறணும்.
இதுதான். நான் என்ன சொல்றேன், மக்கிய குப்பை கூட மறுசுழற்சி செய்தால் இந்த சமூகத்துக்கு பயன்படும். மக்கான குப்பைகளை கொண்டு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? மக்கான குப்பை அரியணையில் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு சிந்திக்கவும் தெரியாது, செயல்படவும் தெரியாது. அதனால சமூகத்தையும் குப்பை தொட்டியாகவே நினைச்சு நம்ம மேல குப்பையெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த இருக்கு இந்த முல்லை பெரியாறு அவரோட பிரச்சனைய இன்னைக்கு யாராவது தைரியமா பேசிடுவாங்களா? எத்தனை ஆண்டுகளா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 152க்கு எப்ப வர்றது? அவன் எவ்வளவு சாமர்த்தியமா அங்க இருக்க சினிமா நடிகர்கள்லாம் விமர்சனம் எழுதுறாங்க. ஆனா எவ்வளவு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படல. ஆனா அவனுடைய மாநிலத்தின் உரிமைய பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒரு நடிகர் இருக்காருங்க, எனக்கு தெரிஞ்ச அதிகமா இந்த முல்லை பெரியாறு பிரச்சனைய தோண்டி விட்டு குத்தி விடுற வேலைய அந்த நடிகர் அதிகமா பார்ப்பார். சமீபத்தில் ஒரு படம் வந்துருந்துச்சு, எம்புரான் நினைக்கிறேன். அந்த படத்தை எம்புரான், அந்த படத்துல முல்லை பெரியாறு அணை ரொம்ப பாதுகாப்பற்றதா இருக்குது, அது மலையாளிகளுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த படத்துல. அதை நீக்கிட்டு தான் தமிழகத்துல திரையிட முடிந்தது. எவனால ராஜா? நாங்க தான். அந்த பெருமை எங்களுக்கு தான் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த சினிமால வந்து இந்த காலர்ல தானே இந்த சிகரெட்டை இழுத்து இப்படி குடிக்கிறது, இந்த சுவைகத்தை இப்படி தட்டுறது, நீ எல்லாம் பேச முடியாது. இதை வேணா சீனுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இதுல 10 டேக்கு 15 டேக்கு வாங்க முடியும். முல்லை பெரியாறு அணைக்காக பேசினா படம் ஓடாது, காவிரி நதிநீருக்காக பேசினா அங்க படம் ஓடாது. இப்படி லாப நட்ட கணக்கு பார்த்து பண்ணுவதில்லை அரசியல். உயிரே போனாலும் இது என் மக்களுக்கான களம், இங்க வாழ்வு, இங்கதான் சாவம் நிக்கிறோம் இல்லையா? இந்த 2 தலைமைகளை ஏற்று நிற்கிற பிள்ளைகள் நாங்க. யாராவது பேரிகார்ட உடைச்சாங்க, இந்த கம்பிய பிடிச்ச ஆட்டினாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைன் ஓடிச்சு பாவம் போலீஸ்காரங்க நிலைமை எல்லாம். இந்த உட்கார்ந்தவங்க 2 பேரும் உட்கார்ந்துதான் இருக்காங்க. எங்கேயாவது யாராவது இருவா அப்படின்னு சொல்ல முடியுதா? அந்த பாவம் திருச்சியில காவல்துறை அதிகாரிகள் கட்டிட்டு பின்னாலே ஒரு பேரிகார்ட உடைக்காத, வயரை இழுக்காத அப்படின்னு காலையில இருந்து கட்டிட்டு இருக்காங்க. கொடுக்கறத அவங்க பேசுறதுக்கு 20 நிமிஷம் தராங்க. நாங்க ப்ரிப்பேர் பண்ணதே 15 நிமிஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஏன்னா முதலே சொல்லிட்டேன், சட்டியில இல்ல சொரண்டுனா சத்தம் வந்துடும் வெளியில. அதனால சத்தம் வெளியில தெரியாம இப்படியே மேனேஜ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டு காலமாக இந்த மண்ணையும் மக்களையும் இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு காலம் இல்லாம புது புது திட்டங்களை எல்லாம் தீட்டிட்டு வராங்க பாத்துக்கோங்க மக்களை நோக்கி. இதுல அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஊருக்கு போய் பரப்புரை செய்யறாரு, மாங்கன வளைக்கிறாரு மக்களுக்காக. எதுக்கு? 5 வருஷம் இவங்களுக்கு கொள்ளையடிக்க வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. 5 வருஷம் இவங்க டார்ச்சர் தாங்க முடியாமத்தான் ஐயோ கலைஞர் இருந்தார், அப்படி இருந்தார், அப்படி இப்படி இருந்தார். சரி, அவருடைய மகன் சொல்றாரு, நாங்க வந்து கலைஞர் ஆட்சி தருவேன்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வரல, காமராஜருடைய ஆட்சி தருவேன்னு சொல்லவும் ஒருவேளை திரும்பி இருக்கலாமோ? அப்பா வேற கடைசி காலத்துல சக்கரை நாற்காலியில உட்கார்ந்து இருந்தாரு, அதை பார்த்து ஒருவேளை ஸ்டாலின் மனசு திரும்பிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு இங்க மாட்டி போட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஒரு மறுபடியும் வர்றார். இப்ப ஏன் டேர்ன் வர்றாரு? எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க 5 வருஷம், மறுபடியும் நானும் அடிக்கணும்ல, மக்களையும் அடிக்கணும், மக்கள்கிட்ட இருந்தும் அடிக்கணும் அப்படின்னு எடப்பாடி வாய்ப்பு கேட்டு வர்றாரு. இந்த வாட்டி யாராவது எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டுக்கங்க. கூட்டணியில யாரை கூட்டிட்டு வரீங்க? பிஜேபிய, குறிப்பா தேனி மாவட்ட மக்கள் கேட்டுக்கங்க. ஏற்கனவே போராடிதான் இந்த நியூட்ரினோ திட்டத்தை அதோட மல்லு கட்டிட்டு கிடந்தோம். நியூட்ரினோ திட்டங்கிறது எப்படின்னா, மக்கள் வாழாத இடத்துலதான் அதை பரிசோதனை செய்யணும். எங்க? அமெரிக்கார அண்டார்டிகா கடல் பகுதியில பண்றோம். 2500 அடிக்கு கீழே பூமிக்கு கீழே தோண்டணும். ஜப்பான்கார ஒருத்தன் பண்றான். அவன் பண்ற இடத்துலயும் மக்கள் வாழ்விடம் கிடையாது. ஆனா மக்களாட்சி நடக்கிற இந்த நாட்டுல மட்டும்தான் மக்கள் வாழ்கிற பகுதியிலேயே அவன் நோண்ட வந்துட்டான். இப்ப என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய இது போன்ற திட்டங்கள் வந்துச்சுன்னா அந்த முன்னாடியாவது அந்த பகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்கல்ல, இப்ப என்ன கருத்து கேட்க வேண்டாம் அப்படின்னு அவனே பில் பாஸ் பண்றான். அப்ப எடப்பாடி வந்தா பின்னாடியே யார் வருவா? அது சும்மா வரல, இன்னும் ஒரு 7.5, இந்த 7.5 வரும்போது முதுகுல ஒரு 8 சுமந்துட்டு வரும். இந்த திமுகவும் சரி
அடிச்சா நீ தனியா அடிச்சாலே என்னால தாங்க முடியாது. ஏற்கனவே உட்கார வச்சு இன்னும் நம்ம கையில எல்லாம் தனித்தனியா இனிமே பாருங்க போற போக்குக்கு தேர்தல் வரும்போதுல இனிமே வீட்டுக்கு ஒரு திருவோடு இலவசம்னு சொல்ற இடத்துக்கு நம்ம கொண்டு வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வரும், சிரிக்காதீங்க, வரும். கிட்டத்தட்ட இப்ப நீங்க வாங்குறீங்கல்ல இலவச அரிசி, அது பேர் என்ன? மறைமுகத்தினோடு தான் அது இலவசம்ன்றது என்ன? ஏய், ஒரு அரசுக்கு ஓட்டு போட்டோம்னா வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகள் இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னா தரமான கல்வியை, அதாவது என்னது கல்வி இலவசம்ன்றது முக்கியம் இல்ல. எங்க அண்ணன் மகேஷ் பொய்யாமணி நாங்க கல்வி இலவசமா தானே ரொம்ப வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் உங்க பிள்ளைங்க படிக்கல? அவர் பிள்ளைங்க படிக்கணும்ல. உங்க பிள்ளை படிச்ச நான் ஒத்துக்கிற கல்வி தரமாட்டியே மந்தையே கொண்டு வந்து சேர்த்தார்ப்பா. என் பிள்ளைக்கு என்ன போச்சு? என் பிள்ளை என்ன படிக்கட்டும்னு அரசு பள்ளிகள்ல அவங்க வேலை பார்க்கிற ஆசிரியர் பிள்ளைகளை படிக்கிறது இல்ல. காரணம் நீங்க தரமாதான் இருக்குன்னா அங்கேயே சேர்த்திருப்பாங்கல்ல. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அரசு பள்ளியின் தரம் உயர்ந்து விட்டால் தனியார் பள்ளிகள்ல கல்லா கட்டாது. இந்த தனியார் பள்ளிகளை நடத்துறது யாரு நினைச்சீங்க? இந்த மாஃபியா கூட்டம் தான். அதிமுக திமுக இந்த கூட்டம் தான் நடத்துது. ஒண்ணு நேரடியா நடத்தும், இல்லைன்னா மறைமுகமா நடத்தும். பள்ளி கல்லூரி மருத்துவமனை, குறிப்பா மருத்துவம். எங்க ஊர்ல எல்லாம் மணச்சநல்லூர் பக்கம் ஒருத்தர் மருத்துவ சேவை செய்யறதா சொல்லியே மணச்சநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு. எங்க கூட அவங்க மகளிர் பாசறை உறவு சொல்லுவாங்க, எங்க எப்படி நானுங்க இந்த ஆஸ்பத்திரி தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரியில இங்க மணச்சநல்லூர்ல இருந்து யாரு போனாலும் மருத்துவம் இலவசம் அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் புரிஞ்சுச்சு, மருத்துவ கல்லூரியில மருத்துவ இலவசம் இல்ல, அது மருத்துவ கல்லூரி வச்சிருக்காங்க. அவனுக்கு சப்ஜெக்ட் வேணும் பாடம் நடத்துறதுக்கு. உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு பாடம் நடத்துறோம். அதாவது இந்த குரூப் பிளட் இவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அப்ப அந்த வியாதியை பத்தி அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா அந்த பிளட்டோட சாம்பிள் வேணும். அவங்களுக்கு இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்களோட ரிப்போர்ட் இருக்கணும். அப்ப அந்த நோயாளி அவங்க மருத்துவமனையில இருக்கணும். இப்ப புரியுதா கணக்கு? அவன் சும்மா பார்க்கல, உங்களை வச்சுதான் அவன் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை நம்பி ரொம்ப காலமா அந்த மக்கள் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தனலட்சுமி சீனிவாசன் அந்த கல்லூரியுடைய தாளாளர் அவர் மகன் கதிரவனை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப எங்க போய் நிக்குதுன்னா காசு என்ன கவலைப்பட வேண்டாம், அங்க வாங்க கிட்னி எடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இத விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்லணுமா? கிட்னி திருடுறேன்னு சொல்லக்கூடாது, நாகரிகமா பேசுங்க. திராவிடம் கத்து கொடுத்த சொல்லாரனே பாருங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்றாங்க. மின்சார கட்டண உயர்வுன்னு சொல்லக்கூடாது, மின்சார கட்டண திருத்தம்னு சொல்லுங்க. சொத்து வரி உயர்வுன்னு சொல்லக்கூடாது, சொத்து வரி திருத்தம்னு சொல்லுங்க. உயர்வுன்னு எதையும் சொல்லிடக்கூடாதா, திருத்தம்னு சொல்லணுமா? சீர்திருத்தத்தை என்னோட நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதை விட கொடுமை, கல்வி உரிமைங்கிறது அந்தந்த மாநில உரிமைங்க. மாநில உரிமை அப்படி நாங்க தான் நட்டு வச்சோம், நாங்க தான் தண்ணி ஊற்றி வளர்த்தோம் பேசுற இந்த திராவிட கூட்டம் தான் மாநில பட்டியல இருக்க கல்வியை எமர்ஜென்சி பீரியட்ல இந்த கருணாநிதி பண்ண ஊழல்னால இந்த வாய் திறக்க முடியாது. அந்த அம்மா எடுத்து போயிடுச்சு பொதுப்பட்டியலுக்கு. இப்ப அவன் எல்லாத்தையும் திணிக்கிறதுக்கு காரணம் இங்க இருந்து தாராளத்து கொடுத்தது. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற பெரும்பாலும் எங்க போகுது அப்படின்னா பிள்ளைகளுடைய படிப்புக்கு தான் அதிகமா செலவு பண்றோம். பாதி பேர் கடனாளி, கல்வியை கடன் வாங்கி படிக்கும் நிலைமையை உருவாக்கிருங்க. அதை விட கேவலப்பட்ட சமூகம் வேற எதுவுமே கிடையாதுயா. ஒரு தரமான கல்வியை அந்த பிள்ளை என்ன படிக்க நினைக்குதோ அந்த கல்வியை கூட உன்னால இலவசமா கொடுக்க முடியல, கடன் வாங்கி படின்னு சொல்லிட்டு கல்வி கடன் கொடுப்பத பெருமையா சொல்றாங்க வெளியில. சம்பாதிக்கிற பெரும்பாதி கல்விக்கு மருத்துவத்துக்கு தான் செலவு பண்றோம். ஆனா யாருக்குமே புரிதல் இருக்காது. ஏன் மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த ஊருக்குள்ள இருக்க மரத்தை பூரா வெட்டிடுவாங்க. இதுல கேலி கிண்டல் வேற. பாத்தீங்களா, சீமான் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு மாநாடு நடத்துறாரு, மலைக்கு மாநாடு நடத்துறாரு, ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு நக்கல் பண்றாங்க. வைரமுத்து ஒரு கவிதையில அழகா எழுதியிருப்பார், மரம்ன்ற ஒரு கவிதையில எழுதியிருப்பார். அது நீண்ட நெடிய கவிதை. அதுல ரொம்ப அழகான வாசகம் இருக்கு. மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், அதை மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் எழுதியிருப்பாரு. இன்னும் ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. என்னன்னா
உனக்கு எல்லாமே இந்த மரம் தான் கொடுத்தது. பிறந்தியா, தொட்டில் உதயம் மரம். நடக்க ஆரம்பிக்கிறியா, அந்த நடைவண்டி உதயம் மரம். இப்படி எல்லாத்தையும் மரம் தான் நமக்கு கொடுக்குது. ஆனா அந்த மரத்தை வெட்டி நாசமாக்கி அள்ளிட்டு போவாங்க. குளோபல் வார்மிங்ல அங்கங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு கருத்தரங்கு நடத்துவாங்க. ஆனா எங்க தீர்வு இருக்குன்னு அந்த தீர்வை நோக்கி மாநாடு போட்டா நம்மளை பார்த்து பைத்தியம் வாங்க சொல்றோம். யாரு அப்படின்னா, கார்பரேட்காரனுக்கு காடை வித்து மனையை வித்து கமிஷன் வாங்குற புரோக்கருக்கு என்ன அறிவு இருக்கும்? நாம புரோக்கருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். அவனுக்கு எந்த புரிதலும் இருக்காது. கடைசி வரைக்கும் இப்படிதான் வாங்கி 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 கல்லாக்கடிட்டே இருப்பாங்க. ஒரு புரிதலும் அவர்களுக்கு கிடையாது. இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல், பாத்துக்கோங்க. ஏன்னா திமுக ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் அப்படின்னு நினைச்சு அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா அவர் வரும்போது விக்ரமாதித்யன் மாதிரி வேலை திட்டிட்டு வராரு. எங்க பிஜேபி அவன் உள்ள புகுந்துட்டானா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அதிமுக கட்சியே இருக்காது. கரத்து பிஜேபி நின்றும். பிஜேபி நின்றுச்சு, தமிழ்நாடு நம்ம மறந்துடணும். இந்த நாடு ஏற்கனவே கொண்டு வந்துட்டான். இந்திய திருச்சாலே இப்போ சண்டைக்கு வர இந்திக்காரனை கொண்டு வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம் உரிமைகளை இப்படி மேல போட்டு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமாங்கிறத கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. இந்த தேர்தல் பெரிய ஆபத்து இருக்கு. இந்த தேர்தல்ல அதனால சிந்திச்சு சும்மா பிள்ளைங்க சொன்னாங்கன்னு இவருக்கு ஓட்டு போட்டோம். போன எலெக்ஷன்ல திமுக வந்துச்சு, இப்ப அதிமுக போட்டுருவோம். சரி, அதிமுக வந்து பிஜேபி வந்துருவாப்பா. அப்ப பிஜேபி தூக்குறோம். பிஜேபி தூக்குறது இல்லைங்க. அப்ப பிஜேபி காப்பாற்றுறது ஸ்டாலின் தான் அப்படின்னு நினைச்சு இங்க போட்டீங்கன்னா அங்கேயும் சிக்கிறீங்க. ஏன்னா திமுகவுடைய பிஜேபி எதிர்ப்புங்கிறது உண்மை நிலவரம் என்னன்னா, வடிவேலு ஒரு படத்துல நிப்பாருல, கரப்பா நிப்பாரு, கீழே கால் மட்டும் ஆடும். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக்கு. பேசும்போது ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. பிஜேபி எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படிம்பாங்க. நான் முதலே சொன்னேன்ல, சனாதனங்கிறது ஆகப்பெரும் சனாதனம் அறிவாலயத்தில் இருக்கிற சனாதனம் தான். அப்படி கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கணும். வடிவேலு பூச்சி மருந்து போட்டு ஒரு வண்டியை கொண்டு வந்து விடுவார்ல, அது மாதிரி ஒட்டுமொத்த அறிவாலயமும் வாரிசு அரசியல் தான் பண்றாங்க. அத்தனை மந்திரிகளும் இங்க இருக்கிற மந்திரிகள் ஃபுல்லா மகே பூரா நாடாளுமன்றத்தில் எம்பியா இருப்பான். இவங்கதான் ஆகப்பெரும் ஜனநாயகம். ஒட்டுமொத்த கொசுவையும் அறிவாலயத்தில் தான் அடிக்க வேண்டியது இருக்கு. எங்க அண்ணன் உதயநிதிக்கு அங்கதான் வேலை இருக்கு. திருப்பி திமுக போட்டா அவன் அங்க வீட்டு தண்ணி வச்சது போல ஊழல். அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. நீங்க பாருங்க, டாஸ்மாக் ஊழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானாரு. தெலுங்கானா அந்த அம்மா, தெலுங்கானாவுடைய அந்த முன்னாள் முதல்வர் அவருடைய மக கவிதா, அவங்கள கைது பண்ணாங்க. ஆனா இங்க மட்டும் எத்தனை ரயில்கள் நடந்துச்சு, அந்த ரயில்ல என்ன எடுத்தாங்க, ஏதோ ஊழல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஏதோ யாருக்காவது தெரிஞ்சுச்சா தெரியல. கேட்டா பிஜேபி நான் எதிர்க்கிறேன் நிக்கிறாங்க. ஒவ்வொரு ரயில்கள் நடக்கும்போதும் எல்லா மந்திரியும் ஓடி போய் இந்தியா பிளைட்டை பிடிக்க வேண்டியது, டெல்லியில இறங்க வேண்டியது, கவர்மெண்ட் அடிச்சு குப்பை விழுந்த வேண்டியது. இதுதான் இவர்களுக்கு தெரிஞ்ச. அவன் காரியாகனா யார் காலில் வேணாலும் விடுவாங்க. இப்படி கருணாநிதி செஞ்ச ஊழல தான் சர்க்காரியா கமிஷன்ல இந்திரா காந்திக்கு சரண்டர் ஆயிட்டாப்ல. அதுல போனதுதான் எல்லா உரிமையும். இவங்க கிட்ட போய் நம்ம இன்னும் பேசணும்னா மணிக்கணக்கா பேசலாம், நேரம் குறைவா இருக்கு. அதனால என்னுடைய உரை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மண்ணை நேசிச்சு நிக்கிற பிள்ளைகளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு சென்றா சினிமாக்கள்ல சொல்ற மாதிரி சொன்னா, நாம நேசிக்கிறவங்களை விட நம்மளை நேசிக்கிறவங்க அமைகிறதுங்கிறது பெரிய விஷயம். அது வாழ்க்கைக்கு அமைஞ்சாலே பெரிய விஷயம். அரசியல் தளத்துல ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு மக்கள் ராணுவம் அமைவது என்பது உங்களுக்கு கிடைத்த வரம், கடைசி வாய்ப்பு. இந்த தேர்தல் 2 முறை போட்டிதான். பிரபாகரனின் பிள்ளைகளா, பெரியாரின் தொல்லைகளா, இத தீர்மானம் பண்ணுங்க. மறுபடியும் பெரியாருன்னு போனீங்க, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கிடையாது, இந்த மண்ணுக்கு வளம் கிடையாது. எது எதிர்காலம் என்பது இருட்டு போல எதிர்காலம் ஆயிரும். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முடிவு, சாராயம் குடிக்க வைக்கும் இவர்களுக்கு நம் வாக்கா இல்லை, நம் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை வளப்படுத்தும் எதிர்காலத்துக்கு நம் வாக்கா. யோசிச்சுக்கங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவோம். இந்த பாருங்க, நாங்க வெளியூர்ல இருந்து வரோம், எங்களுக்கு பாதுகாப்பை
நம்பி நான் தனியா வரும், தனியா போறோம். ஒரு மாநாடு நடந்தா இந்த கடைசில இருந்து அந்த கடைசிக்கு தனியா போவோம். அப்படியே ஒதுங்கி வழிவிட்டு பாதுகாப்பா எங்க அண்ணன் தம்பி கொண்டு போய் விடுவாங்க. திமுக கூடத்துல இப்படி ஒருத்தர் போயிட முடியுமா? முடியாது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுமா? ஆண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோட வளரணுமா? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா? கணவன் குடிக்கிறானே, குடிக்க வச்சு கொள்கிற இந்த கூட்டம் வேணுமா? இந்த கொள்கையோடு கடையை மூடுவான்னு சொல்றோம், இந்த கூட்டம் வேணுமான்னு சொல்லி தேர்தல்ல வாக்கு செலுத்துறது சம்பிரதாயம் நடக்காம எடை போட்டு பாருங்கள். நமக்கான வாழ்வுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஓட்டு எங்க அண்ணன் சீமானே ஏற்காட்டை பிடிச்சு நிக்கிற இந்த விவசாய சின்னத்துக்கு போடுங்க. இல்ல அப்படின்னு உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. எங்களுக்கு திரைக்காட்சி தான் வேணும், எங்களுக்கு என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எங்களுக்கு தேவை இந்த கூட்டம் தான், இவங்க தர இலவச திட்டங்கள் தான், இவங்க தர கலர்ச்சி திட்டங்கள் தானே நீங்க அங்க ஓட்டு போட்டுக்கலாம். இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீர்வு என்று சொன்ன ஒரே ஆன்ம சீமான் மட்டும்தான். அவரை பார்த்து கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவரை பார்த்து கேட்கிறாங்க, நமக்காக தனிச்சேர் இன்னும் வர்றாரு, ஏன்னா கொள்ளையடிக்கிற கூட்டத்தோட சேர்ந்துட்டா நாமளும் அந்த சாக்கடையில் இருந்த பண்ணி ஆயிடுவோம்னு சொல்லி தனிச்சேர் இன்னொரு மனுஷனை எப்படி விமர்சனம் பண்றாங்க தெரியுமா? தனிச்சேர் நின்று என்னத்தை புரிஞ்சு போறேன்னு கேட்கிறாங்க. நீ கூட்டு, நான் கேட்கிறேன், கூட்டணி நின்று நீ என்னத்தெல்லாம் புரிஞ்ச முடியாதோ அதையெல்லாம் நாங்க தனிச்சு ஜெயிக்கல, எல்லாத்தையும் நாங்க தான் புடிங்கிட்டு இருக்கோம். 8 வழிச்சாலை போட முடியல, அது நாங்க புரிஞ்சுதான். தந்தை பெரிய கோயில்ல தமிழ் ஏறியது நாம புரிஞ்சதுதான். நீங்க புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பிளாஸ்டிக் சேரத்தோட என்ன புரிஞ்சுனீங்கன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்களை சந்தித்து அயராது இந்த களத்தில் நிற்கிற இந்த பிள்ளைகளை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இந்த மண்ணில் கேள்விக்குறி என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னாங்களே. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.